நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி நல்ல தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் பிரகதியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிங்கர் பிரகதியை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்துட்டு வரனே சொல்லலாம். அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க இப்போ வரைக்கும் செமையா கலக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஒரு சிங்கராகவும் ஆக்ட்ரஸாகவும். இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் போட்டு அவங்களோட ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப வைரல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரியான போஸ்ட் தான். ஸோ சேவ் த டேட் அப்படின்லாம் போட்டு ஒரு டேட்டையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்க தான் அவங்க தான்ட்டு ஒவ்வொரு சிங்கரை பத்திலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க போட்டிருந்த செகண்ட் போஸ்ட்டை பார்த்துட்டு அடை இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்ற வகையில தாங்க இருந்தது. ஆமாங்க, இவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல ஒரு பாய் கூட தான் இருந்தாங்க. அந்த பாயை பார்க்கும்போது ஹர்ஷவர்தன் இல்ல ஷாம் விஷால், சாய் அபேடேக்கர் இது போல 3 சிங்கரோடைய நேமும் சொல்லியிருந்தாங்க. இதுல இவங்க ஃபாலோ பண்றது சாய் அபியை தான். அண்டு ஹர்ஷவர்தனும் ஷாம் விஷாலும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்பெல்லாம் வயசுலாம் காதலுக்கு பார்க்கறதே கிடையாது. இவங்க வேற ஃபாரினர், இவங்க வந்து எப்படி வேணாலும் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மையை சொல்ல போனா இது அவங்களுடைய லவ்வரா இல்லைன்னா ஒரு படத்துடைய ப்ரொமோஷனா ஆல்பம் சாங்கா இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க போட்ட போஸ்ட்ல அஸ்வின் வந்திருப்பாரு. அஸ்வினை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அஸ்வின் சிவாங்கி இவங்க 2 பேரும் கியூட்டான பேர் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமா இவங்க கூட இந்த பேர் அப்படின்னு பார்க்கும்போது இது யாருமே ஏத்துக்க முடியல. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. அவங்களுடைய போஸ்டுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் இது நாங்கள் எதிர்பார்க்கல, சூப்பர் ஜோடி அண்ட் இதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு அந்த டேட்டுக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்றாங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த டேட் 28 இந்த ஒரு டேட்டுக்காக எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க. இது எதுக்கான போஸ்ட் அப்படின்றத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ண போறாங்க, இப்படியெல்லாம் கூட சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரகதி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தாலும் அவங்க ஒரு இந்தியன் தாங்க. ஆமாங்க, இவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க அப்பா குரு பிரசாத் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சிங்கரா அவங்களுடைய மகளை கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு. பிரகதிக்கு இப்போ 27 வயசு ஆகுது. இவங்க செப்டம்பர் 14, 1997 தான் பிறந்திருக்காங்க. சிங்கப்பூரியன் அமெரிக்கன் பிளேபேக் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய அம்மா கனிகா பார்த்தீங்கன்னா அங்க யூஎஸ்ல போலீஸ் ஆஃபீஸராகவும் இருந்துட்டு வராங்க. நிறைய கேசஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட பிரகதி அவங்க அம்மா பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. பிரகதி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல, என்டர்டைன்மெண்ட் பக்கமே வராம இருந்திருந்தா அவங்க கண்டிப்பா லாயர் ஆயிருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்போதெல்லாம் வாய் சண்டை ரொம்ப நல்லாவே போடுவாங்களாம். அவங்க பேசுற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்க்குறவங்க அப்பா இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படிலாம் இருக்குமான்ட்டு பாயிண்ட்டை ஒவ்வொன்றா எடுத்து வைப்பாங்களாம். அதனாலே இவங்க லாயர் ஆயிருப்பாங்க அப்படின்னு கூட இவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ஆக்ட்ரஸாகவும் ஆயிட்டாங்க. கண்டிப்பா இங்க தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் தான் இவங்களுடைய ஆசை. சூப்பர் சிங்கர் மூலயமா வந்து அது மூலயமா கிளாசிக்கல் சிங்கர்ன்ற ஒரு அவார்ட்லாம் வாங்கி அது மூலயமா நிறைய பேர் வந்து இவங்களை நடிக்கலாம் கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பாலா சார் தான். ஆனா அவர் வந்து வாக்குறுதி கொடுத்து இவங்களை ஏமாத்திட்டாரு அப்படிலாம் கூட சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா பரதேசி படத்துல இவங்க 2 பாடல்கள் பாடியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அண்ட் இந்த படத்துல இவங்க வந்து பாடும் போதே பாலர் சார் சொன்னாரா, நீ என்ன பாடுறதையும் தாண்டி நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்குற, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீ ஒரு ஆக்ட்ரஸா வரணும். ஆனா என்னுடைய படத்துல தான் நான் எப்படி உனக்கு பாடுறதுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தனோ அதே மாதிரி நான் நடிக்கிறதுக்கும் முதல் வாய்ப்பு கொடுப்பேன். என்னுடைய படத்துல தான் ஃபர்ஸ்ட் நீ டெபியூவா ஆக்ட்ரஸா ஆகணும் அப்படின்லாம் வந்து சொன்னாராம். இவங்களும் சரி பாலா சார் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்ற மாதிரிலாம் மண்டியாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் பரதேசி படத்தை தொடர்ந்து தாரை தப்பட்டை படம் தான் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் அந்த படத்துல தான் இவங்க வந்து கமிட் ஆயிருப்பாங்க இப்படிலாம் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அது கிடையாதாங்க. தாரை தப்பட்டை இந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுக்கலான்னு முடியல இருந்தாரு. அதுல இவங்க தான் ஹீரோயின். லவ் மூவி தான். அதுல இவங்களும் பாடுற மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து எந்த ஒரு காலும் வரலையாம். இவங்க வந்து இப்போ வரைக்குமே
பாலா சார் கிட்ட அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லையாங்க. இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் அறிமுகமாவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஹாலிவுட்டில் போய் அறிமுகமாயிட்டாங்க. ஆமாங்க, இங்கே இருந்துட்டு 9th முடிச்சதுமே அவங்க திரும்பவும் யூஎஸ் போயிட்டாங்க. சரி, இங்கே ரன்னரப்பா வந்துட்டோம், அங்கே போய் நிறைய கான்சர்ட்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற ஏரியாவில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அங்கே இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அது மூலியமா இவங்களுக்கு நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹாலிவுட்ல 2-3 படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்களாம், வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு இடையில அவங்க ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓனா ஸ்டூடியோ வச்சு ரன் பண்ணுறாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இவங்க வாய்ப்புகள் கொடுத்துட்டு வராங்கன்னு கூட சொல்லப்படுது. ஸோ ஓனா யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. இதில் அவங்க அம்மா கூட சேர்ந்து பண்ணுற லூட்டியாக இருக்கட்டும், ஃபன் வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா ஹேர் கட்லாம் பண்ணி ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்திருந்தப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருந்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடர்னாக இருந்திருப்பாங்க. அதே தான் இவங்களும் சொல்லலாம். இவங்களை பார்க்கறதுக்கு பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டாலும் இவங்களுக்கு தமிழ் படங்களில் நடிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. நிறைய பாடல்கள் பாடணும்னு ஆசையும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நல்ல ஒரு பாடல், வரவேற்பு கிடைச்ச பாடல் அப்படின்னா அது வணக்கம் சென்னை படத்தில் அனிருத் அவர்களுடைய இசையில் ஒசக்க ஒசக்க இந்த சாங் தான் இவங்களுடைய பாடல் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தீரன் படத்தில் சின்ன சின்ன இந்த சாங்கும் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். இதெல்லாம் ஒரு பக்கம் படத்தில் பாடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆல்பம் சாங்ஸ் வந்து இவங்களுக்கு இன்னும் கை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதில் தேன் குடிக்க அண்டு ஆசை கூட இதெல்லாம் தாண்டி உசிரையே தொலைச்ச இந்த ஒரு சாங் நிறைய பேருடைய ஃபேவரட் சாங்காக இருக்கும். அது இவங்களுடைய பாடல் தான். அண்டு இவங்களுடைய வாய்ஸில் தான் இந்த பாடல் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஹிட் ஆச்சு. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்கும் பாடிட்டு இருக்காங்க, ஹாலிவுட்ல நடிக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்றாங்க, ஒரு பக்கம் பாடல் பாடிட்டு இருக்காங்க, தமிழ் மொழியிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலா அவர்களுடைய படம் மிஸ் ஆயிருந்தா கூட இவங்களுக்கு பாடல் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, அதுவும் ஹாலிவுட்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இங்க நடக்கிற ஷோஸ் கூட இவங்க வந்து கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அதுல லாஸ்ட் சீசன் இவங்க சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாய்ஸ் படத்துல இருந்து அலை அலை சாங்லாம் பாடினாங்க. இவங்களோட வாய்ஸ்ல கேட்குற ஒவ்வொரு பாடலுமே இசை மழையில் நினைய தயாரா அப்படின்னு கேட்குற வகையில தான் இருக்கும். மாடர்னா பாடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலாகவும் பாடுவாங்க. இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப இசையிலும் சரி நடிப்புலையும் சரி அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாலும் அவங்க செய்கிற சில விஷயங்கள் மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது. அதில் அசோக் செல்வன் கூட எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ண போகிறாங்க, இப்படிலாம் சர்ச்சையை ஏற்படுத்தினா அவரு டைரக்டா இன்னொரு நடிகையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. பிகினி ட்ரெஸ் இவங்க போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும் போது அது பெரிய விஷயமா இருக்கு, ஆனால் அங்கே அதெல்லாம் சாதாரண விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இவங்கள பாடி ஷேமிங் கூட பண்ணாங்க. இவங்க ரொம்ப லீன் ஆயிட்டாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப விமர்சனங்கள் ரொம்ப மோசமாலாம் கொடுத்தாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டிட்டு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு ஸோ இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்ட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு ஆல்பமா இல்லை இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அடுத்த லெவலா அப்படின்றத எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.